வாழ்க்கையில கஷ்டப்படாம எல்லாமே எனக்கு கிடைக்குமா? நான் படிக்கணும்னாலும் கஷ்டம், வேலைக்கு போனாலும் கஷ்டம், பணம் சம்பாதிக்கனாலும் கஷ்டம், வீடு வாங்கினாலும் கஷ்டம், வீடு கட்டணும்னு நினைச்சாலும் கஷ்டம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு இருக்கு. இது ஏன் தொடர்ந்துகிட்டே இருக்கு? கஷ்டன்றது லைஃப்ல ஏன் இருந்துகிட்டே இருக்கு? உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிகளும் மனிதர்களுக்கும் இது இருக்கதான் செய்யுது. ஏன் ஜீவராசி கூட இல்லாம இருக்கலாம், ஆனா மனிதருக்கு கண்டிப்பா இருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. கஷ்டம்ன்றது எங்கேருந்து வருது, எதனால கஷ்டம் வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமாவே இருக்கு. நான் எதை பண்ண போனாலும், ரோட்ல நடந்தாலும் எனக்கு பிரச்சனை வருது. எதை யோசிச்சாலும் மனசு அழுத்தமா இருக்கு. எந்த இதுமே எனக்கு ஒரு முடிவு கிடைக்காத வாழ்க்கையா இருக்கு. பரீட்சை எழுதினாலும் நல்ல மார்க் எடுக்க முடியல. பாஸ் பண்ணாலும் எனக்கு வேலை கிடைக்கல. இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போனாலும் என்னை ஜாபுக்கு எடுக்கிறது இல்லை. இப்படி கஷ்டம் கஷ்டம்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உதாரணமா ஒன்று சொல்றேன். ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு, வேலைக்கு போறீங்க. கம்பெனியில நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அங்க ஒரு சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு. இந்த இது மேனுஃபேக்சரிங் இப்படி பண்ணணும், இதுல இப்படி ஒரு அவுட்புட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பும் ஒரு 5-6 ஸ்டெப் வச்சிருக்காங்க. அதுல நீங்க ஒரு ஒர்க்கரா வேலை பார்க்குறீங்க. கரெக்டா அவங்க சொல்ற ஸ்டெப்பை பண்றீங்க, கரெக்டா அவுட்புட்டை கொடுக்குறீங்க, ஒரு ப்ராடக்டை வெளியில கரெக்டா ஒரு அவங்க நினைக்கிற 100% இதில் கொடுக்குறீங்க. அப்பனா என்ன ஒன்னா, கம்பெனியில பார்க்கும்போது உங்களோட நேம் ரெக்கமெண்டேஷன்ல போகும். உங்களே வெளியில கரெக்டா தெரியும். மித்தவங்க வந்து ஒரு 98%, 99 பண்றாங்கன்னா நீங்க 100% கரெக்டா நீங்க பண்ணும்போது உங்களோட திறமை வெளியில தெரியுது. இது தெரியறதுனால என்ன ஆகும்னா, உங்க ஆபீஸ்ல வந்து ஒரு 1000 பேர் வேலை பார்க்கறாங்களா, 2000 பேர் வேலை பார்த்தாலும் கரெக்டா நம்ம வெளியில தெரியும். தெரியும் போது ஓனரா இருக்கிற அவர் என்ன பார்ப்பாரு, இவன் கரெக்டா பண்றான், இவனுக்கு சம்பளத்தை கூட கொடு, இவனுக்கு ப்ரமோஷனை கொடு, இவனுக்கு கேட்கறதெல்லாம் செய்ய, லீவ் கொடு, இவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ செய்யட்டும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு நீங்க ஒரு அசட்டா வர அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. கரெக்டா ஒரு கம்பெனியில இருக்கும்போது நம்ம வெளியில தெரியும். இதுக்கு என்ன காரணம்? இருக்கிற சட்ட திட்டங்கள்லாம் கரெக்டா அவங்க சொன்னதை நம்ம செஞ்சோம். எதுவுமே வயலேஷன் பண்ணாம மீறாம அவங்க கொடுத்த வரைபடத்தை ஒரு பிசுறு இல்லாம பண்ணனால 100% எடுக்கணும். சில பேர் 90%, 98, சில பேர் வந்து ரொம்ப குறைச்சலா எடுக்கிறனால சில பேர் வேலையிலே இல்லாம இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, பணம் கிடைக்குது, வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்க, வீடு வாங்குறீங்க, எல்லாமே வாங்குறீங்க. இதுக்கு என்ன மெயினான ரீசன் பார்த்தா, அங்க கொடுத்த சட்ட திட்டங்களை கரெக்டா நடத்துறீங்க. சேம் இதுதான் வாழ்க்கையில. நீங்க வந்து இந்த பிரபஞ்சம்ன்றது, இந்த கடவுள்ன்ற இருக்கிறவர்கிட்ட சட்ட திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த சட்டத்திட்டங்களை மீறினால உங்க வாழ்க்கையில கஷ்டம் வருது. இது வந்து சிம்பிளா நம்ம சொல்ல, என்னங்க இது ஒரு வாழ்க்கைன்றீங்க, கடவுள்ன்றீங்க, சட்டத்திட்டங்கள்ன்றீங்க. உண்மைதான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சில சட்டத்திட்டங்கள், சிலன்றதுல வாழ்க்கையில நீங்க பிறந்தாலே உங்களுக்கு சட்டத்திட்டங்களிடம் நேர்மையாகவும், இங்க இருக்கிற அந்த ஆன்மீக தன்மையும், ஆன்மீக தன்மைன்றது மனுஷனை நீங்க புரிஞ்சுக்கிறது தன்மையும் உங்களுக்குள்ள இருந்தால், உங்களுக்குள்ள எந்த அவங்க கொடுக்கிற என்ன சொல்ல வராங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, யாரையும் கெடுக்காதீங்க, நீங்க துன்புறுத்தாதீங்க, செய்யறத கரெக்டா செய்யுங்க. உங்களுக்கு இல்லைன்றதுனால அடுத்தவங்களை கெடுத்து வாழாதீங்கன்றாங்க. இதுதான் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள். வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில நான் வருவேன், நிச்சயமா என் எண்ணங்கள் போல நான் வருவேன். இன்னைக்கு எனக்கு 10 ரூபா இருந்தாலும் நிச்சயமாக நான் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிப்பேன்ற ஒரு எண்ணத்தோட உங்க உழைப்பையும் உங்க நேர்மையும் கொடுக்கும் போது நிச்சயமா வருவீங்கன்றது ஒரு நம்பிக்கையும் வச்சு, நிச்சயமா இந்த எனக்கு ஆண்டவன் கொடுப்பான், இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும்னு நினைச்சாலே உங்களை நிச்சயமாக இன்னைக்கு உங்களை பார்க்கலைன்னா கூட உங்களோட எஃபெக்ட் வந்து எஃபெக்ட்லெஸ்ஸா ஆகி நீங்களும் எல்லாரும் மாதிரி நான் சொன்ன கதையில சொன்ன மாதிரி நீங்க ஒரு கம்பெனியில இருந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னா அதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு தேவை. அந்த பாசிட்டிவ் வைப்ரேட் நம்மளுக்கு தேவை. நம்ம கரெக்டா இருந்தா என்னைக்கா ஒரு நாள் நம்மளையும் பார்க்கப்படும் போது நம்மளுக்கும் அந்த பவர் கிடைக்கும். பவர் கிடைக்கிறதுனால என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையில பிறந்த உடனே ஒருத்தனுக்கு எதுவுமே கிடைக்காது. அவன் உழைக்கணும், கரெக்டா இருக்கிறானான்றது நம்மளை ஜட்ஜ் பண்றதுக்குன்ற இந்த பிரபஞ்சம் இருக்கு. நம்ம நேர்மையா இருக்கிறோமா, நடிக்கிறோமா, நேர்மையா இருக்கிறோமான்னு வித்தியாசம் இருக்கு. நம்ம நேர்மையா மனசார சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அதுல இருக்கிற சட்ட திட்டங்கள், நம்ம பிறந்தாலே இந்த எத்தனை ஜீவராசி 80 ல இருந்து 90 லட்சம் ஜீவராசிகள் இருக்கும் போது
அதுல ஒரு மனிதர்கள் இருக்கும்போது கூட்டத்துல இல்லாம தனி மனிதனாக தனி ஒழுக்கமாக நம்ம கரெக்டா வாழ்றோமான்றது பார்க்கும்போது உங்களை தேடி பணமோ புகழோ எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களே கொடுக்க செய்யும். அதை நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதும் சரி, உங்களுக்கு ஒரு இந்த பிரபஞ்ச சக்தினாலதான் இதை பார்க்க வைக்கிறீங்கன்றது என்னோட நம்பிக்கை. நான் இதை பேசுறேன்னா இந்த பிரபஞ்சம் என்னை செய்ய சொல்லுது, நான் செய்யறேன்றது எனக்கு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த வீடியோ செய்வேன்றது எனக்கு யோசிச்சு கூட பார்க்காத ஒரு டாபிக்கை எடுத்து நான் செய்யறேன்னா அப்ப ஏதோ ஒரு விஷயம் பவர் ஆஃப் இது வந்து நடக்குது, அதை நான் சொல்லணும்ன்றது என் வாயில நான் சொல்றேன், அதை நீங்க கேட்கறீங்கன்றது என்னோட நம்பிக்கை. அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கொடுக்குதுன்றது எனக்கு நம்பிக்கையா நான் உணர்றேன். அது உணர்றபடி தான் இந்த வீடியோ நான் செய்யறேன். அப்போ நீங்க எதை நினைக்கிறோமோ எண்ணம் போல் வாழ்க்கைன்றது இதை தான் சொல்ல வர்றாங்க. செல்ஃபா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்மளே மாத்திக்கணும். நம்ம பிறந்தாலே நம்மளுக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டது இருக்கதான் செய்யும். உங்களை நீங்க மாத்திக்காத வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்காது. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டம் கொடுக்கும். வாழ்க்கையை உணராம அடுத்தவனை குறை சொல்லி அடுத்தவனை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான், என் வாழ்க்கையே போச்சு, எனக்கு இது வரல அது வரல, பணம் வரல, சொத்து வரல, எனக்கு வேலை ஒழுங்கா வேலை செய்ய முடியல, எனக்கு வேலை கிடைக்கல, படிக்க முடியல, மார்க் எடுக்க முடியல, இதுக்கெல்லாம் காரணம் அடுத்தவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற போது நடக்கவே நடக்காது. இந்த பிரபஞ்ச சக்தியில நம்ம வந்து ஒத்துக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் தப்பா இருந்தால், நம்ம கிட்ட தப்பு ஏதாவது இருந்தால் அதை ஒத்துக்கிட்டு, அது எந்த தப்பு வேணா இருக்கலாம், ஒத்துக்கிட்டு நான் மாத்திக்கிறேன், இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் கரெக்டா வாழ்க்கையில நடப்பேன், நீங்க இன்னைக்காவது நினைச்சு எந்திரிச்சிங்கன்னா பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட இது நான் செய்யறதுதான் கரெக்ட், அவங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கவே முடியாது. செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன், என்ன இருக்கோ அந்த நேர்மையா வாழறதுக்கு நான் ரெடி, யாரையும் ஏமாத்த மாட்டேன், யாரையும் துன்புறுத்த மாட்டேன், எனக்கு என்ன இருக்குதோ அதெல்லாம் வாழுங்க ரெடி, இனி எனக்கு சில இதெல்லாம் வந்து எனக்கு சேரும், அதைப்படி நான் வாழ்றதுக்கு எனக்கு வழிவகுறதுக்கு என்ன கொடுப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாலே அது நம்மளையே நடைமுறைப்படுத்தும். இந்த எண்ணத்தை நம்ம யோசிக்கும் போது நம்மளை அடுத்தவங்களையும் குறை சொல்லாம நம்ம இருக்க தப்பையும் குறை வந்து கலைச்சிட்டு நம்ம இதை செய்யணும்னு சொல்லும் போது நம்ம எண்ணங்கள் உள்ள இருக்கும் போது அது வழி நடத்துமா, அந்த வழி நடத்தும் ஸ்டெப் கொடுக்கும், அடுத்ததுல இதை செய்ய, இதை மாற்று, நல்ல எண்ணங்களை உங்களுக்கு யோசிக்க வைக்கும், புது புது ஐடியாஸ் அவங்க தொடும் போது அந்த எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கும்போது நீங்க நல்ல பாதையில கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரும்போது, இன்னைக்கு இல்லைன்னா கூட இன்னும் 1 வருஷமோ 2 வருஷத்துல நீங்க எந்திரிச்சு வரும்போது நீங்க யோசிச்சு பார்க்கலாம், ஓ 2 வருஷத்துக்கு நான் இப்படி இருந்தேன், நான் இது யோசனை மாத்திரனால மாறி இருக்கேன் போது நீங்க ஒரு 4 பேர்ட்ட சொல்லும் போது இன்னும் அவங்களுக்கு அது ஸ்டோரியா இருக்கும், அது டெவலப்மெண்ட்ல போகும்போது தான் தெரிய வரும். இதை தான் செய்ய சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றது நான் பல வீடியோல சொல்றது, எண்ணம்ன்றது இந்த பிரபஞ்ச சக்தியில கொடுக்கிற நல்ல எண்ணங்கள், சட்டத்திட்டங்கள், அந்த சட்டத்திட்டங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை வடிவில் பண்ணும்போது உங்க செயல் வடிவம் கரெக்டாக நீங்க சேர்ந்து நேர்கோடுல போய் சேருவீங்க. அதை விட்டு நீங்க தப்பான எண்ணத்துல வரும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகி சுத்தி இருக்கிறவங்க கொலாப்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கையும் வீணாகி சுத்தி உங்களை நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கையும் வீணாக்கி இப்படி போய் சேர்றதா பல பேரோடது. 99% சொல்றதோ அத்தனை பேரும் என்ன இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லும் இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி இப்படி குறுக்கு வழியில போய் ஜெயிக்கலான்றது பல பேர் சொன்னதை பார்த்துட்டு நம்மளும் அதை செஞ்சு வாழ்க்கையில இமிடியேட்டா ஜெயிக்கணும். ஒரு வீடியோ போட்ட உடனே நம்ம வைரல் ஆகி உடனே நம்ம வந்து பிரபலமானோம்னா ஆக முடியாது. அதுக்குன்னு டைம் இருக்கு, நடக்கும். 1 வருஷத்துல நான் வந்து இந்த மீட் அவுட் ஆயிருக்கிறேன் லைஃப்ல வந்து நான் இந்த யூடியூப் சொன்னதை நான் மீட் அவுட் பண்ணிருக்கிறேன். அடுத்து இன்னொரு 1 வருஷம் இன்னும் 2 வருஷத்துல நம்மளும் ஆவான்ற நினைச்சா அதுல இருக்க சட்டத்திட்டங்கள் நினைச்சு போனா மட்டும் தான் நடக்கும். நினைச்சாலே எதுவுமே நடக்காது. அதுக்கு ஸ்டெப் பண்ணணும், நேர்மையா பண்ணணும், யாரையும் துன்புறுத்தாமும் யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரு மனசையும் நோகாமல் நம்ம போகும்போது ஜெயிக்க முடியும் எண்ணங்கள் எனக்குள்ள இருக்கிறதுனால நிதானமாகவும் நேர்மையாகவும் வாழ்க்கை நடக்கிறதுக்கு அது ஊண்டுதலாக பல விஷயங்கள் எனக்குள்ள வரும்போது அதை நான் செயல் வடிவம் கொடுக்கிறேன். அந்த செயல் வடிவம் இந்த வீடியோவா வெளியில வருது, நிறைய டாபிக் வருது, எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் போது நல்லதே நடக்குது. எண்ணம் போல் வாழ்க்கை இதான். இதை நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் இல்லாம இந்த பிரபஞ்ச சக்தியோட நேர்மையும் பிரபஞ்ச சக்தியோட சக்தியும் பிரபஞ்ச சக்தியில இருக்கிற சட்ட திட்டங்களை புரிந்திருந்தால் நம்ம புரிந்து வாழ்க்கை நடக்கும் போது நிச்சயமா நீங்களும் ஜெயிக்கலாம், எல்லாராலையும் ஜெயிக்க முடியும்ன்றதுதான் என்னோட சொல்லக்கூடிய ஒரே விஷயம். செஞ்சுதான் பாருங்களேன். வாழ்க்கையில வந்து நல்லதே, ஆனா உணர்வுபூர்வமா பண்ணணும், நடிக்கவே கூடாது. நீங்க செய்யறது ஜெயிப்பேன் அப்படின்ற
கஷ்டப்படுறதை நினைங்க. உங்களை அந்த எண்ணம் உங்களை வழி நடத்த செய்யும். நிச்சயமாக என்னோட வீடியோல ஏதாவது ஒரு சின்ன இது உங்களை மாற்றம் கொடுத்துருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1க்கு 4 வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.